ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய கண்ணாடி வியாபாரி இருந்தார். அவர் கிராமம் கிராமமாக சென்று கண்ணாடி விற்பதுதான் அவரது தொழில். ஒரு நாள் வியாபாரி ஒரு மலை கிராமத்திற்கு சென்றபோது அங்கே ஒரு வயதான பெண்ணை பார்த்தார். அவள் மிகவும் ஏழையாக இருந்தாள். அவளிடம் கண்ணாடி வாங்க பணம் இல்லை. அம்மா, நீங்கள் ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லையே என்று கேட்டார். அந்த பாட்டி, ஐயா, எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான். என் தாயின் முகத்தை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். ஆனால் என் அம்மா சிறு வயதிலேயே இறந்துவிட்டாள். அவளது முகம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அதுதான் என் சோகம் என்றார். அதை கேட்ட வியாபாரி நெகிழ்ந்து போனார். அவர் ஒரு சிறிய கண்ணாடியை எடுத்து அந்த பாட்டியின் கைகளில் கொடுத்தார். அம்மா, இதோ இந்த கண்ணாடியை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அன்புடன் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த கண்ணாடியில் உங்கள் தாயின் உருவம் தெரியும் என்று சொன்னார். பாட்டியும் கண்ணாடியை வாங்கிவிட்டு வீட்டிற்கு சென்று பார்த்தார். கண்ணாடியில் அவளது முகம் மட்டுமே தெரிந்தது. அடுத்த நாள் அவள் தனது வீட்டுக்கு வந்த ஒரு காகத்திற்கு உணவு கொடுத்தாள். அன்று மாலை கண்ணாடியை எடுத்து பார்த்தபோது கண்ணாடியில் அவளது தாயின் முகம் தெரிந்தது. அடுத்த நாள் ஒரு நாய்க்கு உணவிட்டாள். அப்போது அவளது தாயின் முகம் மேலும் தெளிவாக தெரிந்தது. ஒரு நாள் அவள் ஒரு பசியோடு இருந்த ஏழை குழந்தைக்கு உணவு கொடுத்தாள். அன்றிரவு அவள் கண்ணாடியை எடுத்து பார்த்தபோது அவளது தாயின் முகம் முழுமையாக தெரிந்தது. அந்த உருவம் வேறு யாருமில்லை. அவள் கண்ணாடியில் கண்டது மாரியம்மனின் உருவத்தை. அன்று முதல் அந்த பாட்டி தான் பார்க்கும் ஏழைகளுக்கெல்லாம் உதவுவதை தனது வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.